Hi, hello, welcome to Socrates Starts. நாம இன்னைக்கு இந்த பதிவுல எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஒட்டுமொத்த மனித குலமும் இப்பொருளுக்கு நிகர் வேறொன்றும் இல்லை அப்படின்னு பெரும்பான்மையான மக்கள் இந்த பொருளுக்கு ஈக்குவல் இது மட்டும்தான் அப்படின்னு நம்பக்கூடிய ஒரு பொருளை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அப்படி என்ன ஒரு பொருள்? இந்த பொருள் எல்லாரோட வீட்லயும் கொஞ்சமா இருக்கும். அது ஹார்ட் காப்பியா இருந்தா அந்த பொருளை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு நம்ம தனியா ஒரு ஹார்ட்வேர் வச்சிருக்கோம். அந்த ஹார்ட்வேர் அக்சஸ் பண்ணா அதுக்கு தனியா ஒரு கீ இருக்கும். அந்த கீ எல்லாத்துக்குமே இருக்காது. வீட்டுல முக்கியமானது மட்டும்தான் இருக்கும். அதுவும் ரொம்ப சேஃபான இடத்துல இருக்கும். இதே பொருள் சாஃப்ட் காப்பியா இருந்தா அதை பாதுகாக்கிறதுக்கு சாஃப்ட்வேர் இருக்கும். அந்த சாஃப்ட்வேர் அக்சஸ் பண்ணா நமக்கு பாஸ் கீ வேணும். அந்த பாஸ் கீ விசிபிளா இருக்காது, இன்விசிபிளா தான் இருக்கும். நம்ம பண்ணிட்டு ஸ்டார்ஸ் அண்ட் டாட்ஸா தான் தெரியும். எப்பயுமே இந்த பொருள் ஒரு சேஃபான சர்க்கிள் தான் இருக்கும். பாதுகாப்பு வளையத்தை விட்டு இந்த பொருள் என்னைக்குமே வராது. சோ நிச்சயமா நீங்க எல்லாம் கெஸ் பண்ணிருப்பீங்க நான் எந்த பொருளை பத்தி பேச போறோம், இந்த பதிவு நம்ம எதை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம்னு. எஸ், கண்டிப்பாங்க. இந்த பொருள் சில்லறையா தரையில விழுந்து சினுங்கும் போது ஒரு ஓசை வரும். அந்த ஓசை ஒரு திசை நோக்கி நம்ம உடம்பு தன்னை அறியாமலே திரும்பும். இந்த பொருள் கவுண்டிங் மிஷின்ல படபடுத்து தடத்தடுத்து பிரிஞ்சு சேரும் அந்த செகண்ட்ஸ நம்மளோட கண்கள் இமை கொட்டாமல் பார்க்கிறோம். இந்த பொருள் நம்ம ஏடிஎம்ல இருந்து நம்ம கைக்கு வந்து சேர் அந்த ஒரு நொடி நமக்குள்ள ஒரு ஹாப்பினஸ் கிரியேட் ஆகி மறையும். சோ நீங்க எல்லாமே கெஸ் பண்றது உண்மைதான். நம்ம இன்னைக்கு எந்த பொருளை பத்தி பார்க்க போறோம்னா, பணம், மணி. இன்னைக்கு மனித குலத்தின் ஒரு இன்றி அமையாத ஒரு தேவை அப்படின்னா அது பணம் தான். சோ இந்த பதிவுல மணி அவேர்னஸ், பணத்தை பத்தியான ஒரு விழிப்புணர்வு தான். மணி அவேர்னஸ் அப்படின்னாவே உங்களுக்கு நிறைய கேள்வி வரும். பணம் அப்படின்னாவே கிட்ஸ்ல இருந்து சீனியர் சிட்டிசன்ஸ் வரைக்கும் எல்லாருமே அதை எப்படி சேஃபா வச்சுக்கணும், அதை எப்படி தேவையில்லாம செலவு பண்ணக்கூடாது, அதை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணணும். சோ இந்த நாலேஜ் எல்லாருக்குமே இருக்குது இல்ல. இன்னும் நீங்க இதை பத்தி என்ன புதுசா சொல்ல போறீங்க அப்படின்ற கேள்வி உங்களுக்குள்ள வரலாம். மணி அப்படின்னு சொன்ன உடனே உங்களோட மைண்ட்ல நிறைய தாட்ஸ் வந்து போகும். என்கிட்ட இவ்வளவு பணம் இருந்தா லைஃப் நான் செட்டில் ஆயிடுவேன். என்கிட்ட இவ்வளவு பணம் இருந்தா வீட்டுல இருக்கிற கடன் பிரச்சனை எல்லாத்தையும் சரி செய்ய முடியும். என்கிட்ட இவ்வளவு பணம் இருந்ததுன்னா சொந்தமா வீடு வாங்க முடியும். என்கிட்ட அப்பவே இவ்வளவு பணம் இருந்தா எங்க அப்பா உயிரை காப்பாத்தி இருக்க முடியும். என்கிட்ட அப்பவே இவ்வளவு பணம் இருந்தா எங்க அம்மாவோட உயிரை காப்பாத்தி இருக்க முடியும். என்கிட்ட அப்பவே இவ்வளவு பணம் இருந்தா சொந்த வீட்டை விட்டு இருக்க தேவையில்ல. அப்போ இப்போ எவ்வளவு எப்பயுமே பணத்தோட தேவை மாறவே மாறாதுங்க. சோ பணத்தோட பேரு கண்ட்ரி வைஸ் பணத்தோட நேம் சேஞ்ச் ஆகலாமே தவிர அதோட நேச்சர் என்னைக்குமே சேஞ்ச் ஆகாது. நம்மளுடைய வாழ்க்கையில பணம் நமக்கு மிகப்பெரிய பாதிப்பையும் தாக்கத்தையும் காயங்களையும் ஏற்படுத்தி இருக்கும். அதெல்லாம் நம்ம கடந்துதான் வந்திருக்கோம். எப்படின்னு பார்த்தா நம்ம பணத்தால நமக்கு அதிகபட்சம் ஏற்பட்ட காயம் எங்க அப்படின்னா நம்மளோட ரிலேட்டிவ் சர்க்கிள் தான். உங்களுக்கான திறமைகள் இருந்தும் பணம் இல்லாதனால உங்களோட வாய்ப்பு பறிக்கப்பட்டிருக்கும். உங்ககிட்ட பணம் இல்லாதனால உங்களோட ரிலேட்டிவ் சர்க்கிளே நீங்க நிறைய அவமானங்களையும் அசிங்கங்களையும் ஃபேஸ் பண்ணிருக்கீங்க. சோ இதெல்லாமே பணத்து மேல நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பயத்தை உருவாக்கியிருக்கு. சோ அந்த பயத்தோட அவுட்கம் அப்படி என்ன அப்படின்னா, தினமும் காலையில எழுந்திக்கிறோம், 8 மணி நேரம் வேலை செய்யறோம், வீக்கெண்ட்ல ஒர்க் பண்றோம், நைட் ஷிப்ட்ல ஒர்க் பண்றோம், மந்த் எண்ட் முடிஞ்சோடனே அந்த சேலரி டேக்காக வெயிட் பண்றோம். அன்னைக்கு சேலரி நம்ம கையில கிரெடிட் ஆகுது. சோ அப்ப நம்ம நம்புறோம் நம்ம கிட்ட இருக்கிற எல்லா பிரச்சனையும் தீர்ந்துரும், பணம் நம்ம கையில இருக்கு அப்படின்னு சொல்றோம். ஆனா நம்ம பணம் நம்ம கையை விட்டு போனதுக்கு அப்புறம் திரும்பி பார்த்தா 100%ல 20% பிரச்சனைகள் தான் சால்வ் ஆயிருக்கும். இது 80% பிரச்சனை அப்படியே தான் இருக்கும். மறுபடியும் அதே பயம், மறுபடியும் அதே ஓட்டம். அடுத்த நாள், அடுத்த மாதம், மறுபடியும் மந்த் 1 சேலரி டே தான் வெயிட் பண்றோம். அதே மாதிரி பணம் நம்மளை தேடி வரும், பிரச்சனை தீர்ந்து நம்புறோம். ஆனா பிரச்சனை தீரல, பிரச்சனை அப்படியே தான் இருக்குது, பணம் போயிருக்கு. சோ நீங்க ஆழமா கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, பணம் அப்படின்ற ஒரு மாயைங்க. அது நம்ம நோக்கி வர மாதிரி இருக்கும், வந்திருக்கும், கையில இருக்கும், ஆனா எப்ப போகுமே தெரியாது. பணம் அப்படின்றது எப்படின்னா, ஒரு குதிரைக்கு முன்னாடி கேரட்டை கட்டி தொங்க விட்டுட்டு 2 கண்ணையும் கடிவாளத்தாக மறைச்சிட்டு குதிரை தொடர்ந்து அந்த கேரட் நமக்கு கிடைக்கும், அந்த கேரட்டை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கும். குதிரை நம்பும் ஒரு நாள் அந்த கேரட் நமக்கு கிடைக்கும், அதனால நம்மளுடைய பசி தீங்கும் அப்படின்னு. நாமும் அதே மாதிரிதான் ஒவ்வொரு நாளும் தூங்கி எந்திரிக்கும் போது இந்த மாசம் கடினமா ஒர்க் பண்றோம், பார்ட் டைம் ஒர்க் பண்றோம், ஓட்டி பாக்குறோம், வீக்கெண்ட்ல ஒர்க் பண்றோம். நம்மளோட உடல் உழைப்பு, அறிவு, ஆற்றல், நேரம் எல்லாத்தையுமே பணம் சம்பாதிக்கிறத முதலீடு பண்றோம்.
ஆனா அந்த ஒரு நாள் அந்த சேலரி தான் நம்ம இவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணி இவ்வளவு டைம் நம்ம உணவை பத்தி கவலைப்படுறது இல்ல, ஆரோக்கியத்தை பத்தி கவலைப்படுறது இல்ல, குடும்பத்தை பத்தி கவலைப்படுறது இல்ல, நம்மளோட படிப்பு அறிவு எல்லாத்தையுமே அந்த பணம் சம்பாதிக்கிற முதலீடு பண்றோம். அந்த பணத்துக்கு சேலரி வர அன்னைக்கு நமக்கு அதெல்லாம் நம்மளோட தேவையெல்லாம் அந்த பணம் பூர்த்தி செஞ்சுதான்னு பார்த்தா அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறிதான். ஏன் அப்படின்னா நீங்க ஆழமா நம்பணும் பணம் அப்படின்ற ஒரு மாயைங்க. அது வர மாதிரி இருக்கும், நம்ம கையில இருக்கிற மாதிரி இருக்கும், எப்ப போகுமே தெரியாது. சோ நீங்க இத புரிஞ்சுக்கணும் அப்படின்னா பணம் உங்களை கண்ட்ரோல் பண்றதுக்கு பதிலா நீங்க பணத்தை கண்ட்ரோல் பண்ணணும். பணத்துக்காக நாம வேலை செய்யறதுக்கு பதிலா பணம் நமக்காக வேலை செய்யணும். இந்த ரகசியத்தை நம்ம உணர்ந்தாவே போதும், பணத்தை பத்தியான ஒரு மிகப்பெரிய தெளிவு நமக்கு ஏற்படும். நீங்க வீட்டுல பணத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ணுங்க. ஏன்னா நம்ம ஸ்கூல்ல காலேஜஸ்ல எல்லாமே சயின்ஸ் படிக்கிறோம், பிசிக்ஸ் படிக்கிறோம், கெமிஸ்ட்ரி படிக்கிறோம், மேத்ஸ் படிக்கிறோம், ஹிஸ்டரி படிக்கிறோம், எல்லாமே படிக்கிறோம். இதெல்லாம் எதுக்கு படிக்கிறோம்? நல்ல ஒரு வேலைக்கு போகணும் அப்படின்னு. நல்ல ஒரு வேலைக்கு என்ன பண்ணணும்? நிறைய பணம் சம்பாதிக்கணும். சோ நிறைய பணம் சம்பாதிச்சதுக்கு அப்புறம் பணத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ற ஒரு பேசிக் ஸ்கில், பேசிக் நாலேஜ் இன்னைக்கு பார்த்தோம்னா நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு தெரியாதுங்க. பணம் சம்பாதிக்க தெரியுது, ஆனா பணத்தை எப்படி கையாளணும்னு தெரியல. பணம் சம்பாதிக்கிறது எதுக்குங்க, ஆனா பணத்தை கையாளுறது மிக கடினமான டாஸ்க். ஏன் அப்படின்னா நம்ம கேள்விப்பட்டு இருக்கோம், போன தலைமுறையில இவங்க குடும்பம் ஊர்ல பெரிய குடும்பம் அப்படி வாழ்ந்தவங்க, இவங்க தாத்தா அப்படி இருந்தாரு, அவங்க அப்பா இப்படி இருந்தாரு, ஆனா இவங்க இப்படி இருக்கிறாங்க. அப்ப ஒரு தலைமுறை உச்சத்தில் இருந்து அடுத்த தலைமுறை வீழ்ச்சிக்கு வரும்போது அடுத்த தலைமுறைக்கு இவங்க பணத்தை எப்படி கையாளணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கல. பணம் சம்பாதிச்சு வச்சாங்க, சொத்து சம்பாதிச்சு வச்சாங்க, வீடெல்லாம் சம்பாதிச்சு வச்சாங்க. ஆனா அந்த பணத்தை எப்படி கையாளணும் அப்படின்னு தெரியாதனாலதான் இவ்வளவு பெரிய வீழ்ச்சி. நீங்க வீட்டுல ஒரு குழந்தைகிட்ட பணத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ணுங்க. பணத்தை நம்ம எப்படி பண்ணலாம், பணத்தை பாதுகாக்கிறதுன்னு சொல்லி கொடுக்கறத விட பணத்தை எப்படி மல்டிப்ளை பண்ணணும், பணம் நமக்காக எப்படி வேலை செய்யணும். இது உண்மைதான். ஒரு கட்டம் வரைக்கும் பணம் சேர்க்கிறது மிகவும் ஒரு சேலஞ்சான விஷயம் தான். ஆனா அதை சேர்த்துட்டோம்னா பணம் தானா தன்னை பெருக ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜ் அடைவதுதான் மிகப்பெரிய டாஸ்க். சோ அதனால உங்க குழந்தைங்கிட்ட வர சேலரியில ஆடம்பர செலவை தவிர்த்துட்டு பணத்தை முதலீடு பண்ண கத்து கொடுங்க. முதலீடு அப்படின்றது எப்படி இருக்குன்னா பணத்தை பெருக்கிற மாதிரி இருக்கணும். பணம் தன்னை தானே மல்டிப்ளை பண்ணணும். அதுதான் பிசினஸ். அதை சொல்லி கொடுங்க. பணம் வச்சு ஒரு ராயல் என்ஃபீல்டு வாங்கி மாசம் மாசம் இஎம்ஐ கட்டுறது, ஒரு காஸ்ட்லியான போன் வாங்கி அது இஎம்ஐ பண்றது, இதை நம்ம பணத்தை மல்டிப்ளை பண்ற ப்ராசஸ் கிடையாது. பணத்தை ஒரு இடத்துல முடக்கிற ப்ராசஸ். 50,000 1,00,000 ஒரு இடத்துல கொண்டு இன்வெஸ்ட் பண்றோம். இன்வெஸ்ட் பண்றதுல அந்த பணம் மல்டிப்ளை ஆகல, அது தேய்மானம் அடைஞ்சிட்டு தான் போகுது. சோ இதுதான் மணி அவேர்னஸ் அப்படின்னு சொல்றோம். சோ தெளிவா 2 விஷயம் புரிஞ்சுக்கோங்க. பணம் அப்படின்றது ஒரு மாயை. அது யாருக்கு வேணாலும் வரும், எப்ப வேணாலும் போகும். சோ பணத்தை வச்சு ஒருத்தர் நம்ம தீர்மானிக்க கூடாது. பணத்தை வச்சு நம்ம ஒருத்தர் பொய்யா பழகக்கூடாது. பணத்தை வச்சு ஒருத்தருக்கு பொய்யா நம்ம மரியாதை கொடுக்க கூடாது. சோ இது மாதிரி நிறைய தகவல் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல் சாக்ரட்டிஸ் டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.